இருந்து வரக்கூடிய சாபங்கள் கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்படும். அதுலேருந்து பாதுகாக்கப்படுவீங்க. அப்போ இந்த கோச்சார பலன்ல மிக பிரம்மாண்டமாக, இல்ல பயங்கரமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்டு மாறி இருக்கும். அது நமக்கு புரியாது. பின்னாடி பொதுவா அது புரிய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள ஆய்வு செய்றதுக்கு முன்னாடி, பொதுவான ஒரு விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பொதுவான விஷயம் என்பது, உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நன்மை உண்டு, ஒரு தீமை உண்டு. சரிங்களா? அது நீங்க செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில தான் நீங்க பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். அதுதான் நடக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யார கேட்டாலும் நீ செஞ்ச புண்ணிய பலன் இவ்வளவுதான். பாவ பலனுக்கு உண்டானது தான் நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதான் நீங்க கேள்விப்பட்டிருக்கும். இங்க வழிபாட்டு முறைகள்ல சில விஷயங்கள மாத்தி அமைச்சுக்க முடியும். சரிங்களா? அந்த வழிபாட்டு முறைகள சரியானபடி தேர்வு செய்யணும்னா, உங்களுக்கு குருவோட ஆசி வேணும். குருநாதருடைய பாதத்த நீங்க அடையணும். அப்ப வழிபாட்டு முறைகள்ல குருன்னு நீங்க ஒருத்தர தேர்வு செய்யுங்க. உங்களுக்கு யார பிடிக்குதோ அவர வழிபாடுகள் செய்யுங்க. மானசீகமா சீடன் ஆவுங்க. வழிபாடுகள் செய்யுங்க. அந்த விஷயத்துல நீங்க தேர்வு பெற்றுட்டீங்க